தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன்னு எதுக்கு சொல்றீங்க? பாஜக எப்படியெல்லாம் தமிழ்நாட்டை குறி வச்சிருக்காங்கன்னு முப்பெரும் விழாவில் பேசும்போதே சொல்லியிருந்தேன். அவங்களால நேராக நுழைய முடியலன்னு அதிமுக கூட சேர்ந்துக்கிட்டு என்னென்ன பண்ணுறாங்கன்னு எடுத்து சொல்லியிருந்தேன். தொகுதி மறுவரையறை, நீட், எஸ்ஐஆர், கல்வி நிதி மறுப்பு, இந்தி திணிப்பு, கீழடி அறிக்கையை மறைக்கிறதுன்னு இந்த லிஸ்ட்டு பெருசாக இருக்குது. அதையெல்லாம் பொதுமக்கள்கிட்ட எடுத்து சொல்லி கடுமையாக எதிர்க்கிறதுனால தான் திமுகவை டார்கெட் பண்ணுறாங்க. அவங்க கூட்டணிக்குள்ளேயே பல குழப்பங்கள் இருந்தாலும் திமுக வந்துடக்கூடாதுன்னு குறியாக இருக்காங்க. பாஜகவை எதிர்க்கிறதா வெளியில் நிறைய பேர் சொல்லிக்கலாம். ஆனால் அனுபவம், வலிமை, கொள்கை தெளிவோடு பாஜகவை தடுத்து நிறுத்துகிற ஆற்றல் திமுகட்ட மட்டும்தான் இருக்குது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் திமுக ஆட்சி நீடித்தாதான் தமிழ்நாடு இதே போல் தொடர்ந்து தலை நிமிர்ந்து நடக்க முடியும்னு தெளிவாக இருக்காங்க. ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை முன்னெடுப்பில் 1 கோடிக்கும் அதிகமான குடும்பங்கள் இணைஞ்சிருக்காங்க. இவங்க எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைவலியை விடமாட்டோன்னு உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருடைய மனசுலையும் இருக்கிற உணர்வைத்தான் முப்பெரும் விழாவிலையும் வெளிப்படுத்தியிருக்கிறோம். உங்கள் ஆட்சியில் நிறைய புது புது திட்டங்கள் செயல்படுத்துகிறீங்க. இதற்கான வரவேற்பு எப்படி இருக்குது? நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயண திட்டம், காலை உணவு திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், இன்னுயிர் இருப்போம், நம்மை காக்கும் 48, மக்களை தேடி மருத்துவம்னு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். இதில் பல திட்டங்களை மற்ற மாநிலங்கள்லேயும் பின்பற்ற தொடங்கியிருக்கிறாங்க. இதோட தொடர்ச்சியாக தான் உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், தாயுமானவர் திட்டம், அன்பு கரங்கள் போன்ற திட்டங்களை தொடங்கியிருக்கிறோம். இந்த திட்டங்களை பற்றி நான் சொல்கிறத விட பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு நான் பார்த்த சில பேட்டிகளை இப்போ ப்ளே பண்ணுறேன். நான் அரசியல் பாகுபாடெல்லாம் எதுவும் பார்க்கல. இப்போ நிறைய திட்டங்கள்லாம் நான் பேப்பரில் பார்க்குறேன். டிஎம்கே இஸ் இம்ப்ரூவிங் லாட். ஐயா அந்த சொன்னதை எனக்கு அழ வந்துச்சு. நான் இல்லைன்னா கூட ஐயா படிக்க வச்சுட்டாரு. சந்தோஷம். நான் இருக்கேன் அப்படி சொல்லி சொன்னாங்க. நல்ல ஃப்ரெண்டாகவும் நல்ல பெற்றோராகவும் நான் இருக்கேன்னு சொன்னாங்க. அம்மா வீட்டில் கொடுக்கறதுக்கு கூட யோசனை பண்ணுவாங்க. இந்த மாதம் இல்லைம்மா அடுத்த மாதம் பார்க்குறோம்மா அப்படின்னுவாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் ஐயா இது நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. இது மாதம் இந்த 1000 ரூபாய் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஏதோ ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு கிராமத்தில் ஒரு 20 பேர் 10 பேர் இருக்கும்போது அங்கே ஒரு மாற்றுத்திறனாளியை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கணும். அப்போ அந்த கிராமத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த 20 மாற்றுத்திறனாளிகளையும் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அதுக்கான ஒரு மரியாதையை அங்கீகாரம் கொடுப்பாங்க. என்னோட பிள்ளைக்கும் காலேஜ் படிக்கிறான், அவனுக்கும் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாரு. எங்கே போனாலும் ஃப்ரீயாக பஸ்ஸில் போகிறோம். எங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதாக இருக்குது. வீடு தேடி வயசான தேடி கொடுக்கறதே ஒரு சந்தோஷம் தான். 10 ரூபா கொடுக்க முடியாத நிலைமையெல்லாம் இருந்தவங்க இப்போ அந்த பஸ்ஸில் ஏறி போகிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். நல்லா பண்ணியிருக்காங்க. அக்காவும் புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய் வாங்குறாங்க. இப்போ எனக்கும் வருது. ஒரு ஏழையுடைய ஆண்டு வருமானமே வருஷத்துக்கு 82,000 தான். அதில் பாதி 36,000 3 பேருக்கு. அதிலே பாதி வருமானம் போகுது. அதிலே எங்களுக்கு பாதி கஷ்டம் போயிடுச்சு. அவ்வளோதான் சொல்ல முடியும். உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கறது எல்லாருக்கும் அண்ணன் கொடுக்குற மாதிரி அவர் நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஒரு அப்பா அம்மா எங்களுக்கு உதவி பண்ண போல இருக்கு. எங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு என் பையன் படிப்பு செலவுக்கு யூஸ் பண்ணும். நான் முதல்வன் திட்டத்தின் கீழே வந்த ப்ராஜெக்ட் மூலமா மட்டும்தான் எனக்கு வேலை கிடைச்சது. இன்னொரு காப்பீடு திட்டத்தில் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி 48 ஹவர்ஸில் ஆகிறதுக்கு ஒரு 1 lakh rupees வரைக்கும் கவர்மெண்ட் தரும். ஸோ இது ஒரு கிரேட் ஸ்கீம். நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். எங்க அம்மா சாப்பாடு செய்ய மாட்டாங்க. அவங்க கடைக்கு போயிடுவாங்க. ஆமா, சாப்பிடுவேன். இதெல்லாம் தொடக்கம்தான். எங்களுக்கு இன்னும் நிறைய பணிகள் இருக்குது. நம்ம செல்ல வேண்டிய தூரம் இன்னும் அதிகம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 100 ஆண்டுகளில் நாம் அடைஞ்சிருக்கக்கூடிய முன்னேற்றம் போது ஒரு குழந்தை நடை பழகிற மாதிரி தான். இன்னும் நாம் உலக அளவில் போட்டி போட்டு ஓடணும். அதுக்கான பணிகள் திராவிட மாடல் 2.0லையும் தொடரும். தமிழ்நாட்டை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.